எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு பேடாஸ் ஷேக் ப்ளஸ் ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். இது பேடாஸ் எடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் ட்ரான்சிஷன் மட்டும் தான் சொல்லி தர போகிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நான் 4:5 எடுத்துக்கிறேன். 1080p எடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட், தென் ஆட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஆட் மீடியா, இதில் 3 ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எஸ், இது வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இது ஒரு 0.20 வரைக்கும் எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இமேஜும் எடுத்துக்கிறேன். இதையும் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு இமேஜும் எடுத்துக்கிறேன். 3 இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதையும் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். 3 இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஷேக் பண்ண போகிறோம். ஷேக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. முக்கியமான ஒரு எஃபெக்ட் டைல்ஸ். எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம். டைல்ஸ் ஆட் பண்ணால் தான் எல்லா வீடியோவுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதில் மிரர் ஆன் பண்ணிப்போம். தென் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஆசிலேட் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, ஆசிலேட் போய்ட்டு இதில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொண்டு போய்க்கோங்க. 90 டிகிரி 90 டிகிரி வந்துடுச்சு. ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 2.20 ஹெர்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் மேக்னிடியூட் தான் கீ வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கீ, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுப்போம். இதில் ஒரு 120 130 வரைக்கும் கொண்டு போய்க்கும். 135 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வந்து மேக்னிடியூட் இங்கே வந்து 0 கொண்டு வந்துடுங்க. எண்டுக்கு இழுத்து விட்டுருவோம். இதையும் எண்டுக்கு ட்ராக் பண்ணிடுவோம். ஓகே, இதில் டிசபிள் ஓவர் ஷூட் பண்ணிக்கிறேன். இதில் எஸ், இந்த மாதிரி ஒரு கர்வ் வைக்கணும். கர்வ் வச்சா தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்புறம் ஸ்லோவாக போகும். ஓகேங்களா? எஸ், இந்த கர்வ் தான். அப்புறம் மோஷன் பிளர் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் இன்னுமே ஸ்மூத்தாக வீடியோ வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகே, எஸ், இந்த பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இன்னுமே ஸ்மூத்தாக தெரியும். தென் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்போசர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக தெரியும். ஓகேங்களா? எக்ஸ்போசருக்கு வந்து 2 கீ வைக்கணும். 0.70 கிட்ட வச்சுக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இதே மாதிரி இந்த கர்வ் வச்சுக்கோங்க. எஸ், இந்த மாதிரி வரும். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேட் அவுட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபேட் இன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபேட் அவுட் வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இதுதான் அந்த ஷேக்கு. இப்போது இதுக்கு நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் கொடுக்க போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு வந்து ஜூம் இன் கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 கீ வச்சுக்கிறேன். 2 கீ ஃபஸ்ட்டு கீ போய்விட்டு ஜூம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இதில் கீ வைக்கிறோம். இதில் வந்து கர்வ் வைக்கிறோம். எஸ், இந்த கர்வ் வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அதுவே வந்துருக்கும். அப்புறம் இதில் வந்து அடுத்து வந்து ரொட்டேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ், 2 கீ வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து -135 வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. -135 கீயை வந்து எண்டுக்கு இழுத்து விட்டுருக்குறேன். சேம் கீ, சேம் கவர் வச்சுக்கிறேன். இது மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காப்பி கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து எண்டு. ஸ்டார்டிங்லன்னா அந்த கவர் வைக்கணும். அதே இது எண்டுனா அது வந்து இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொட்டேட் ஆகுது. இப்போது என்ன பண்ணணும்னா, எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே எஃபெக்ட்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா -135 வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இங்கே 2 கீ வைக்கணும். இங்கே வந்துட்டு +135 கொண்டு போகணும். எஸ், +135 வச்சுட்டேன். இது முன்னாடி ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன். இதுக்கும் அதே கர்வ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும். தென் இதை வந்து மூவ் அப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 2 கீ வச்சுக்கிறேன். மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு இதை ட்ராக் பண்ணி எண்டு கொண்டு வந்துக்கிறேன். இதில் வந்துட்டு சேம் கர்வ், ஆனால் இது எண்டில் இருக்கிறதுனால இன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அதே எஃபெக்ட்ஸை மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
பேஸ்ட் பண்ணிட்டு இங்கேயும் 2 கீ வைக்கிறேன். இங்கே என்னென்னா நம்ம கீழே கொண்டு போகணும், ஏன்னா அது வந்து மேலே கொண்டு போகணும். தென் நெக்ஸ்ட்டோட அனிமேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து கீழே கொண்டு வந்துடணும். எஸ், கீழே கொண்டு வந்துக்கிறோம். இந்த கீயும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எஸ், தென் மறுபடியும் பேஸ்ட் கவுக்க பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பேடாக ஷேக்கும் கிடச்சிருக்கேன். நல்ல ஒரு பேடாக ஷேக்கும் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன சின்ன ட்ரான்சிஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வீடியோவிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேடாஸ் எடிட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், லவ் எடிட்ஸ்லையும் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? தென் அவ்வளோதான், எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை கைஸ்.